Hello friends, இன்னைக்கு நாம பார்க்க போற வீடியோ எதை பத்தினா நெட் எக்ஸாம் டிசம்பர்ல வந்து நடக்க போற நெட் எக்ஸாம்க்கான ஆல் டிக்கெட்ஸ் வந்து NTA வெப்சைட்ல வந்து அப்லோட் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஆன்லைன்ல நடக்கிறதுனால நிறைய புதிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லிருக்காங்க. அதை பத்தி எல்லாம் தான் இன்னைக்கான வீடியோல நம்ம பார்க்க போறோம். இதுவரைக்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம கீழே தெரியுற சப்ஸ்கிரைப் பட்டனை பிரஸ் பண்ணிட்டு கூடவே இருக்க அந்த பெல் பட்டனையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸோட அப்டேட்ஸ் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்துவிடும். கூகுளில் போயிட்டு ntanet.nic.in அப்படின்னு டைப் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். அதில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டு நியூன்னு இருக்கும். அந்த டைப் வந்து கிளிக் பண்ணுங்க. அதுக்கப்புறம் இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகுது. அதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் பாஸ்வேர்டு யூஸ் பண்ணியும் அதுக்கப்புறம் உங்கள் அப்ளிகேஷன் நம்பர் டேட் ஆஃப் பர்த் யூஸ் பண்ணி உங்கள் அட்மிட் கார்டை வந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணலாம். நீங்கள் ரெண்டு ஆப்ஷன் ஏதாவது ஒரு ஆப்ஷனை செலக்ட் பண்ணுறா இந்த பேஜ் வந்து டிஸ்பிளே ஆகும். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பர் உங்கள் பாஸ்வேர்டு வந்து என்டர் பண்ணுங்கள். செக்யூரிட்டி பின் கீழே இருக்குது பார்த்தீங்கன்னா அதை என்டர் பண்ணிவிட்டு லாகின் இருக்க அந்த பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். திரும்பவும் இந்த பேஜில் கீழே பார்த்தீங்கன்னா டவுன்லோட் அட்மிட் கார்டுன்னு ஒரு டேப் இருக்கும். அதை கிளிக் பண்ணுங்கள். அதை கிளிக் பண்ணதும் உங்கள் அட்மிட் கார்டு வந்து PDF ஃபார்மேட்டில் வந்து ஜென்ரேட் ஆகும். ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா பிரிண்ட் ஆப்ஷன் இருக்கும். அந்த பிரிண்ட் ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்கள் அட்மிட் கார்டை வந்து நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கலாம். இந்த வருஷம் ஆன்லைனில் ஃபஸ்ட் டைம் நடக்குதுன்னா நிறைய புதிய இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் சொல்லியிருக்கேன். அதை பற்றி எல்லாம் இப்போ நம்ம பார்க்கலாம். உங்கள் அட்மிட் கார்டில் பார்த்தீங்கன்னா ரிப்போர்ட்டிங் டைம் அட் சென்டர்னு ஒரு டைம் கொடுத்துருப்பாங்க. அந்த டைமில் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் ரீச் ஆகிடுங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கேட் க்ளோசிங் டைம்னு ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை பார்த்துங்க. அந்த ரிப்போர்ட்டிங் டைமுக்கு முன்னாடி போய்ட்டு அங்கே ரீச் ஆகிடுங்க. கேட் க்ளோஸ் பண்ணிட்டாங்கன்னா எவ்வித காரணத்தை கொண்டும் அதுக்கப்புறம் வந்து கேட் ஓப்பன் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா உங்கள் எக்ஸாம் சென்டரோட டீட்டெயில்ஸ் அட்ரஸ் எல்லாமே கொடுத்துருக்காங்க. உங்கள் எக்ஸாம் டேட்டையும் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2 பேப்பர் நடக்கிற டைமிங்ஸும் அதில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் கேண்டிடேட்ஸ் சொல்லிட்டு எக்ஸாம் சென்டரில் நீங்கள் கடைப்பிடிக்க வேண்டிய நிறைய இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லியிருக்காங்க. அதை பற்றி எல்லாம் இப்போ விரிவாக பார்க்கலாம். எக்ஸாம் எழுத போகிற கேண்டிடேட்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணியிருக்க அந்த வென்யூ வந்து முன்னாடியே போயிட்டு ஒரு நாள் முன்னாடி பார்த்தீங்கன்னா பெட்டராக இருக்குன்னு சொல்கிறாங்க. உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்ச இடமா தான் நீங்கள் போக தேவையில்லை. தெரியாத இடமா தான் முன்னாடியே ஒரு நாள் போயிட்டு நீங்கள் பார்த்துட்டா பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிடேட்ஸ் வந்து என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் வந்து எக்ஸாம் சென்டருக்கு எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் டாக்குமெண்ட் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டு. இந்த வெப்சைட்லேயே வந்து அந்த அட்மிட் கார்டை அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்மிட் கார்டை வந்து என்ன சொல்லியிருக்காங்களா A4 சைஸில் கலர் பிரிண்டில் எடுத்து போனால் பெட்டராக இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் கலர் பிரிண்ட்லேயே எடுத்து போனீங்கன்னா உங்களால் முடிஞ்சால் கலர் பிரிண்ட்லேயே எடுத்துகிட்டு போங்க. கிளியராக இருக்கணும்னு சொல்லியிருக்காங்க உங்கள் ஃபோட்டோ எல்லாமே. அதை பார்த்துங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. அந்த பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் இந்த எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணும்போது எந்த ஃபோட்டோவை அப்லோட் பண்ணிங்களா அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து நீங்கள் கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லுங்கள். டிஃப்ரென்ஸான ஃபோட்டோ எடுத்துகிட்டு போகாதீங்க. அந்த ஃபோட்டோ வந்து நீங்கள் அட்டெண்டன்ஸ் சீட்டில் வந்து ஒட்ட வேண்டியது இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்காங்கன்னா வேலிட் ஃபோட்டோ ஐடி ப்ரூஃப் வந்து எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்க. அதில் என்னென்ன சொல்லியிருக்காங்கன்னா பேன் கார்டு, டிரைவிங் லைசன்ஸ், ஓட்டர் ஐடி, பாஸ்போர்ட் இல்லைனா ஆதார் கார்டு. இதில் ஏதாவது ஒரு ஐடி ப்ரூஃப் வந்து கட்டாயம் வந்து நீங்கள் ஒரிஜினல் எடுத்துகிட்டு போகணும்னு சொல்லியிருக்காங்க. ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ் இல்லாத கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் வந்து கண்டிப்பாக வந்து அலோவ் பண்ண மாட்டேன்னு சொல்லியிருக்காங்க. அதனால் கண்டிப்பாக வந்து ஃபோட்டோ ஐடி கார்ட்ஸ் வந்து நீங்கள் கேரி பண்ணிட்டு போங்க. அதுக்கப்புறம் என்னென்ன திங்ஸ் நீங்கள் வந்து எக்ஸாம் ஹால்குள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். ஜாமெண்ட்ரி பாக்ஸ், அதுக்கப்புறம் பார்த்தா எனி எலக்ட்ரானிக் டிவைசஸ் எதுவுமே எடுத்து போகக்கூடாது. பென்சில் பாக்ஸ், ஹேண்ட் பேக், பர்ஸ், அதுக்கப்புறம் எனி கைண்ட் ஆஃப் பேப்பர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹேர்ஃபோன், மைக்ரோஃபோன், பேஜர், அதுக்கப்புறம் இயரிங்ஸ் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் கேர்ஃபுல்லாக போங்க. வாட்டர் பாட்டில்ஸ் கூட நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடாது சொல்லியிருக்காங்க. அதனால் வாட்டர் பாட்டில் கூட எடுத்துகிட்டு போகாதீங்க. சாப்பிட்ற பொருள் எதுவுமே வந்து எடுத்துகிட்டு போகக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. இன்கேஸ் டயபெட்டிக் பேஷண்ட்ஸ் யாராவது எக்ஸாம் எழுதுறீங்கன்னா அவங்களுக்கு மட்டும் வாட்டர் பாட்டில் அலோன்னு சொல்லியிருக்காங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்பரண்ட் வாட்டர் பாட்டில் எடுத்துகிட்டு போனால், ஃப்ரூட்ஸ் எடுத்துகிட்டு போனால் சொல்லியிருக்காங்க. மற்ற பேக்கெட் ஃபுட்ஸ் எதுவுமே வந்து அலோடு இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பென் இல்லைனா பென்சில் வந்து எக்ஸாம் சென்டர்லேயே வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி ரஃப் ஒர்க்கும் வந்து பேப்பர்ஸ் வந்து அவங்களே வந்து ப்ரொவைட் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய எக்ஸாமினேஷன் ரோல் நம்பரையும் கண்டிப்பாக வந்து மென்ஷன் பண்ண, உங்கள் நேமையும் அதில் மென்ஷன் பண்ண சொல்லியிருக்கேன். இது வந்து எக்ஸாம் முடியும் போது அதை வந்து நீங்கள் இன்விஜிலேட்டர் கேட்டால் கண்டிப்பாக வந்து அதை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு தான் வரணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. அதுக்கப்புறம் வந்து கேண்டிடேட்ஸ் வந்து அவங்களுடைய சிக்னேச்சர் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் வந்து ரன்னிங் லெட்டர்ஸில் வந்து சிக்னேச்சர் வந்து போடணும்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் லெஃப்ட் தம்பு இம்ப்ரெஷன் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க. கூடவே வந்து அந்த ஃபோட்டோகிராஃப் எடுத்துகிட்டு போக சொல்லியிருக்காங்களா அந்த ஃபோட்டோகிராஃப் வந்து அட்டெண்டன்ஸ் ஷீட்டில் வந்து பேஸ்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. அதையும் பார்த்துங்க. இந்த NTA நெட் வெப்சைட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா மார்க் டெஸ்ட் லிங்க் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணி பார்த்துட்டு நீங்கள் எக்ஸாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஒன்ஸ் கேண்டிடேட்ஸ் வந்து எக்ஸாம் ஹாலில் என்ட்ரு ஆனதோ அவங்களுக்கு அலாட் பண்ண சீட்டில் உட்காந்துட்டு நீங்கள் லாகின் பண்ணிவிட்டு இம்பார்ட்டன்ட் இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் அதில் இருக்குன்னு சொல்லுங்கள். அதெல்லாம் வந்து நீங்கள் ஒரு வாட்டி படித்து பார்க்க சொல்லியிருக்காங்க, பார்த்துங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது நெட் எக்ஸாம் எழுதுனாங்களா அவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விடுங்க. நன்றி, வணக்கம், ஆல் தி பெஸ்ட்.